ஹாய் நண்பா, ரீஇன்கார்னேஷன் ஆஃப் த ஸ்வாட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாண்பாவோட அடுத்த எபிசோட் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம போன எபிசோட்ல நம்மளோட ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக ஒரு அன்னோன் பர்சன் வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, ஹீரோ தான் ஜெயிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். பட் அதுக்கு பதிலா அந்த அன்னோன் பர்சன் ஹீரோ பயங்கரமா ஒரு அட்டாக் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோவையும் லாக் பண்ணியிருப்பான். உனக்கு எப்படி இம்ப்ரெஸ் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு கட் பண்ணி, பரவாயில்லையே நல்ல வேலை செஞ்சிருக்க, இத்தனை நாளா யாராலையும் தீர்க்க முடியாத பிரச்சனையை நீதான் தீர்த்து வச்சிருக்க, ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு டேபோவும் மென்ஷன் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு பேருமே போட்ட சண்டை கொஞ்சம் மோசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனா இதுல என்ன ஒரு அவமானமான விஷயம் அப்படின்னா, செத்து போன அந்த ரைடரோட பணம் கூட எனக்கு கிடைக்கலையா, நீ பக்காவா வச்சு செஞ்சிருக்க போல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் அமைதியா இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனி யோசிச்சிருப்பான். ஹீரோவும் இம்ப்ரெஸ் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படின்னா இதை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதா, நீ என்ன வகையான ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நீ தெரிஞ்சுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, மயக்கம் போட்டு விழுந்த மத்தவங்களும் எந்திரிக்க ட்ரை பண்ண, சரி உன் கூட பேச வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு, அப்படி இருக்கும்போது பொறுமையா உன்கிட்ட பேசுறேன், நான் உனக்காக டேபோல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னோன் பர்சன் அங்கிருந்து கிளம்பி இருப்பான். ஆனரா இல்ல உன்னோட லைஃபா நீ தான் சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போக, ஹீரோக்கு அப்ப அந்த டைம் ஒண்ணுமே புரியல. தலைவன் அதை பத்தி யோசிச்சிருப்பான். இப்ப ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அது லக்குன்னு தான் நினைக்கிறேன், தப்பிச்சுட்டு அப்படின்னு சொல்லும் போது, என்ன அப்படி சொல்ற, கண்டிப்பா அது லக்கு மட்டும் கிடையாது, அதுக்கு உன்னோட ஸ்கில் தான் காரணம், அவன் எனக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்திருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் அது எனக்கு தெளிவா புரியுது, அது மட்டும் இல்லாம அவன் பயங்கர ஸ்கில்லான ஒரு ஆப்பனன்ட், உங்ககிட்ட இருக்கக்கூடிய நார்மலான நைட்ஸ் ஒன்னா சேர்ந்தா கூட அவனை தடுக்க முடியாது, அவன் போட்டு எல்லாத்தையுமே பொழந்துருவான், அப்படி இருக்கும்போது எதுக்காக என்ன உள்ள அனுப்புனீங்க, உங்ககிட்ட இருந்த ஸ்வாட்ஸ்மேன்ல சிறந்த ஸ்வாட்ஸ்மேன் அனுப்பாம எதுக்காக என்ன டார்கெட் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை தான், எதுவா இருந்தாலும் கரெக்டா பிளான் பண்ணணும்ல, அதான் நான் பண்ண அப்படின்னு சொல்ல, சரி ஒருவேளை நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்து யார் அனுப்புதா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் டிராகன் கில்லர் நைட்டு தான் கூப்பிடலான்னு இருந்தேன், முக்கியமா மைக்கில கூப்பிடலான்னு இருந்தேன், நீ தோத்திருந்தா அவன் தான் வந்திருப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோ மிரண்டு போயிருப்பான். அது மட்டும் இல்லாம நீ ஒரு டிராகனையே கொன்ன, மைக்கிள் தான் உனக்கு அந்த சிம்பிளே கொடுத்தான், சோ மைக்கிள் ஒருத்தனை ஹானர் பண்ண பர்சன் தோத்து போயிட்டா அப்படிங்கிற விஷயம் வெளியே தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவன் டைரக்டா இங்க வருவான். சப்போஸ் அவன் அதுக்கும் வரல அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிராகன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானா ஒரு பொருளை கிளப்பி விட்டுருப்பேன். சோ மைக்கிள் இங்க வந்துதான் ஆகணும், அப்படி இருக்கும்போது அவனை வச்சு எனக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்த நான் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு டேபும் சொல்ல, ஹீரோக்கு அப்பதான் ஒரு விஷயமே புரியுது. அதாவது டேப வந்து என்ன ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்கான், அவனுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆட வச்சிருக்கான். ஆனா இவனை நம்பி எத்தனை நைட்ஸ் நான் கூட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ லைட்டா கடுப்பாக, சரி ஏதோ ஒண்ணு பிரச்சனை தான் முடிஞ்சிருச்சுல, அப்படி இருக்கும்போது இந்த நீ கேட்ட பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பணத்தை தூக்கி போட்டுப்பான். நீ கேட்டதை விட உனக்கு பணம் அதிகமா தான் கொடுத்துருக்கேன், அது மட்டும் இல்லாம என்கிட்ட டீயோட இலைகள் கேட்ட, அப்படி இருக்கும்போது அதை என்னால கண்டிப்பா கொடுக்க முடியாது, உனக்கு தான் டைரக்டா இன்விடேஷனே கிடைச்சிருக்கே, எதுவா இருந்தாலும் நீயே போய் பாத்துக்கா, கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ லைட்டா கடுப்பா இருப்பான். அவன அங்கிருந்து கிளம்பி போக, சரி அது மட்டும் இல்லாம நீ நார்த்தன் ரீஜன்ல இருந்து வெளிய வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், உன்னோட லாடே தோத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரிச்சதுல கேள்விப்பட்டேன், அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக தனியா அங்கேயும் சுத்திட்டு இருக்க, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், ஒருவேளை நீ மட்டும் எனக்கு கீழே வேலை செஞ்ச அப்படின்னா உன்னை நான் வச்சு காப்பாத்துறேன், பத்திரமா பாத்துக்கிறேன், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ லைட்டா கோவப்பட்டு இருப்பான். பட் அப்படி இருந்தும் பொறுமையா இருந்திருப்பான். நீங்க கொடுத்த ஆஃபர் எனக்கு ஓகே தான், பட் எனக்கு அதுல எந்த ஒரு விருப்பமும் இல்ல, ஏன்னா என்ன நம்பக்கூடிய லாடு தான் எனக்கு தேவை, என்ன யூஸ் பண்ணிக்கூடிய நான் எதுவுமே எனக்கு தேவையில்ல அப்படின்ட்டு ஹீரோ கெத்தா சொல்லியிருப்பான். இது கேட்டு அங்கிருந்து கவுண்டும், இது எனக்கு லைட்டா அவமானமா தான் இருக்கு, ஆனா நீ எதுக்கும் யோசிச்சு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேபும் திரும்பி பார்க்க, நம்ம ஹீரோ வெறித்தரமா லுக்க விட்டுருப்பான். பார்க்கறதுக்கு மிரட்டலா இருந்திருக்கும். டேபோலாம் ஆடி போயிருப்பான். கையில இந்த டீ கிளாஸ் அப்படியே கீழே போட்டிருப்பான். ஹீரோவும் நம்ம கண்டிப்பா இன்னொரு நாள் சந்திப்போம், அந்த நாள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு தலைவன் அங்கிருந்து கிளம்பி இருப்பான். என்னோட நாத்தன் ரீஜனையும் என்னோட லாட பத்தி தப்பா பேசுனதுக்கு கண்டிப்பா நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு ஹீரோ கடுப்புல கிளம்ப, அப்படியே கட் பண்ணி ஸ்லம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருப்பான். ஹீரோ நடந்து வரும்போது அவன் கால் பக்கத்துல ஒரு கல் வந்து விழுந்திருக்கும். ஹீரோ அதை நோட் பண்ணி அந்த கல் வந்து டைரக்ஷன் நோக்கி போயிருப்பான். அந்த வழி ஒரு டெட் எண்டா இருந்திருக்கும். என்ன ஃபாலோ பண்ணிட்டு யாருமே வரல, நீ தாராளமா வெளியே வரலாம் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு அந்த அன்னோன் பர்சன் வந்திருப்பான். நீ டேபோட ஒரு நைட்டா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன், ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ கண்டிப்பா டேபோட நைட்டா இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது, சோ அதனால டைரக்டா நீ என்ன பார்க்க வந்திருக்க, அப்படி இருக்கும்போது நீயும் நானும் ரெண்டு பேருமே சேர்ந்து கொஞ்சம் உட்காந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான பர்சனை கூப்பிட, அப்படியே கட் பண்ணி ரெண்டு பேருமே சாப்பிடறதுக்காக வந்திருப்பாங்க. ஆமா நீ எப்படி என்ன கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, தப்பு பண்ற ஆட்கள் எப்படி எந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருக்கும்போதே அதனால தான் டைரக்டா ஸ்லம் ஏரியாக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பான். இவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கே, ஒரு நோபல் கிட்ட இருக்கக்கூடிய டிக்னிட்டி இவன்ட்டு இருக்கே, ஆனா ஸ்லம்ல இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வாழ்வாங்க அப்படிங்கிற விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு, நிஜமாலுமே இவன் யாரா இருக்கும் அப்படின்ட்டு அந்த பர்சனும் பார்த்திருப்பான். சரி எதுக்காக நீ என்கிட்ட எதுவுமே கேட்கல, ஆமா எதை பத்தி கேட்கணும்,
அதான் என்னோட பேரு. அத பத்தி நீ ஏன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிற? அதுவா எனக்கு நல்லா தெரியும். ரிட்டயர்ட் நைட் யாருமே அவங்களோட பேரை ஈஸியா சொல்ல மாட்டாங்க. அதனால தான் நான் எதுவுமே அத பத்தி கேட்கல அப்படின்னு சொல்ல. நான் ரிட்டயர்ட் நைட் அப்படிங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அது சிம்பிளான விஷயம் தான். எனக்கு உங்கள மாரி ஒரு பெர்சன தெரியும். அத கிழட்டு பையன் என்னதான் ரிட்டயர்டே ஆயிருந்தாலும் பேரையே சொல்லாம பல நாள் என்ன திண்டாட விட்டுருக்கான். அதையும் தாண்டி அவன் ஸ்கில்ஸ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போதே அண்ட் உங்களோட ஸ்கில்லும் அவரோட ஸ்கில்லும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போதே நீங்க ரிட்டயர்ட் ஆன பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சட்டை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மென்ஷன் பண்ணேன். நீ சொன்னது பாதி கரெக்ட். அதான் சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஏதே இந்த கலவணித்தனம் பண்றதா இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லி கேட்க நான் இன்னும் முழுசா முடிக்கல கொஞ்சம் பொறுமையா கேளு. எனக்கு ரிட்டையர்மெண்ட் சீக்கிரமாவே கிடைச்சிருச்சு. பட் என்னால அதை ஏத்துக்க முடியல. அப்படி இருக்கும்போது அதுக்கான தொகை தான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அந்த அன்னோன் பர்சன் சொல்லியிருப்பான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நீ எதை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே நான் ஒரு முக்கியமான மிஷின்ல இருந்தேன். அந்த வேலையை பாதியில நிறுத்த சொல்லிட்டாங்க. பட் அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படி இருக்கும்போதே டைரக்டா நானே களத்துல இறங்கி இருக்கேன். உன்னால முடிஞ்ச எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் மென்ஷன் பண்ணேன். அண்ட் அவனும் ஒரு துணியில இருக்கக்கூடிய டீயோட இலைகளை காமிச்சிருப்பான். இது என்னன்னு உனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே இது டீயோட இலைகள் தானே அப்படின்னு சொல்லி கேட்க கண்டிப்பா இல்ல இது டீயோட இலைகள் கிடையாது. இது ஒரு ட்ரக் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோ மிரண்டு போயிருப்பான். ட்ரக் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே இதோட பேர் வந்து ஆப்சிலான். என் பேரோட லாங்குவேஜ்ல இது எல்ப் ட்ரீ அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதோட வாசனை காட்டோட உணர்வை கொண்டு வரும். அண்ட் இதோட டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது மட்டும் இல்லாம மனுஷங்களோட ஆசையை தூண்டும். சென்ட்ரல் ரீஜன்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த ட்ரக்குக்கு வந்து அடிக்ட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதன் காரணமா சூசைடும் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த டைம் இது கொஞ்சம் மோசமா போயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் எதை பத்தி சொல்றீங்க? இது அதிகமா எடுக்கிறதுனால ஹாலுசினேஷன் வருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பா அது வராது. இதை எடுக்கக்கூடிய பர்சன் இது இல்ல அப்படின்னா அவங்கள அவங்களே ஹெட் பண்ணிப்பாங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது உன்ன அந்த அளவுக்கு பெருசா தெரியாது. நார்மலா தான் இருக்கும். பட் போக போக கண்டிப்பா இதுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. இது அவங்களுக்கு கண்டிப்பா பெரிய ஆபத்தா மாறிடும். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான பேர் இதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. அவங்க எல்லாருமே யங் பீப்புள்ஸ் தான். இப்ப இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டு அவங்களோட வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க. இவங்க எல்லாருமே போர்க்களத்துல ஒரு மிகப்பெரிய பில்லர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள். பட் இவங்களே இப்ப சரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட இடத்த பழைய ஆட்கள் மட்டும் தான் எடுத்துப்பாங்க. அப்படி இருக்கும்போது இதனால அவங்களுக்கு தான் லாபம் அதிகம். நான் கவனிச்ச வரைக்கும் நிறைய யங் பீப்புள் ஆப்சிலான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரக்ஸ்க்கு வந்து அடிக்ட் ஆயிருக்காங்க. சரி அப்படின்னா எதுக்காக இதை நீங்க லா மூலியமா ஸ்டாப் பண்ணக்கூடாது? இப்படி பண்றதுக்கு பதிலா அந்த வேலையை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கே இப்ப நான் சொல்லவும் தான் இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு. மத்தபடி இதை பத்தி எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் சாதாரண விஷயம் கிடையாது. இது உலகம் ஃபுல்லா பரவி இருக்கு. சென்ட்ரல் ரீஜன்ல மட்டும்தான் இந்த விஷயம் நடக்குன்னு நினைச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ மிரண்டு போயிருப்பான். ஆப்சிலானோட உண்மையான தன்மையை கண்டுபிடிச்ச ஒரு சில பேரு இதை பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா இதனால 1-2 பேர் இறந்து போனா கூட அதை பத்தி அவங்களுக்கு பெரிய கவலையே கிடையாது. அதனால அவங்களுக்கு அதிக அளவு பணமும் பதவியும் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது யாருமே இதை பத்தி கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இதை இப்படி தடுக்காம விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனை தான் வந்து முடியும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா என்னால முடிஞ்சதை நான் பண்ணுவேன். உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் டைரக்டா ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ அமைதியா இருக்கான். இந்த சாப்டர் இங்கே முடியுது நண்பா. அது மட்டும் இல்லாம அது வெறும் டீ இல்ல சார் வேற என்னமோ அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அன்னோன் பர்சன் தெளிவா எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். அதையும் தாண்டி இது எல்லாத்தையும் எல்ஃப் வந்து தெரிஞ்சே பண்றாங்க அப்படின்னா அவங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்கும்? அது மட்டும் இல்லாம ஹீரோ எப்படி அதை கண்டுபிடிக்க போறான்? ஹீரோ ஸ்டாப் பண்ணுவானா மாட்டானா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பொறுத்து வந்து பாருங்க. செம்மையா இருக்கும். டான்ஸ் அப்படி நண்பா.